ஸ்டைல், கிளாஸ், அமைதியான கில்லிங் ஸ்மைல். ஜேம்ஸ் பாண்ட் என்ற கதாபாத்திரத்துக்கு ஒரு தனி அழகை கொடுத்த நடிகர் அவர்தான் பியர்ஸ் பிராஸ்னன். பாண்ட் என்பது வெறும் ஆக்ஷன் ஹீரோ இல்லை என்பதை உலகுக்கு உணர்த்திய ஒரு காலம். அந்த காலத்தின் பெயர் பியர்ஸ் பிராஸ்னன் எரா. 1953 மே 16 அயர்லாந்தின் டிராகெடா என்ற சிறிய நகரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் பியர்ஸ் பிராஸ்னன். சிறுவயதில் தந்தையை இழந்தார். வேலைக்காக தாய் வெளிநாடு செல்ல பியர்ஸ் தனியாக வளர வேண்டிய சூழ்நிலை. இந்த தனிமைதான் அவருக்குள் ஒரு வலிமையான கனவை உருவாக்கியது. முதலில் நடிகராக வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. ஒரு நாள் தியேட்டர் ரிஹர்சல் பார்த்த அந்த தருணம் அவர் வாழ்க்கையை மாற்றியது. லண்டனுக்கு சென்று டிராமா ஸ்கூலில் பயிற்சி, மேடை நாடகங்களில் கடின உழைப்பு. பியர்ஸ் பிராஸ்னன் என்ற பெயர் மெல்ல மெல்ல உருவாக ஆரம்பித்தது. 1980கள் ரெமிங்டன் ஸ்டீல் என்ற டிவி சீரீஸ் அமெரிக்காவின் வீடுகளில் பியர்ஸ் பிராஸ்னனை பிரபலமாக்கியது. இந்த தொடர்தான் இவர் பாண்டாக சரியானவர் என்ற எண்ணத்தை ஹாலிவுட்டில் விதைத்தது. ஆனால் பாண்டாகும் நேரம் இன்னும் வரவில்லை. 1995 கோல்டன் ஐ பாண்ட் ரசிகர்களுக்கான ஒரு புதிய தொடக்கம். ஷான் கானரியின் ரகட் ஸ்டைலுக்கும் ராஜர் மூரின் சார்முக்கும் இடைப்பட்ட பெர்ஃபெக்ட் பாண்ட். அந்த பேலன்ஸை பியர்ஸ் பிராஸ்னன் கொண்டு வந்தார். பாண்ட் மீண்டும் உலகை ஆட்கொண்டான். கோல்டன் ஐ, டுமாரோ நெவர் டைஸ், த வேர்ல்ட் இஸ் நாட் இனஃப், டை another டே. 4 படங்கள், ஒரே பாண்ட். ஆக்ஷனில் ஷார்ப், ரொமான்ஸில் கிளாசி, சூட் போட்டால் கிங் போல. பியர்ஸ் பிராஸ்னனின் பாண்ட் 90s ஜெனரேஷனுக்கு ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட். பாண்ட் என்ற அடையாளத்தை தாண்டி பியர்ஸ் பிராஸ்னன் தன்னை மாற்றினார். த மேரிடாரில் இன்டென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், மம்மா மியாவில் ஃபன் லவிங் கேரக்டர், த கோஸ்ட் ரைட்டரில் சீரியஸ் ரோல். பாண்ட் ஆக்டர் என்ற ஒரே முத்திரையில் சிக்காமல் பயணித்தவர் பியர்ஸ் பிராஸ்னன். பியர்ஸ் பிராஸ்னன் பாண்டாக வந்தார், ஆனால் பாண்டுக்கு எலிகன்ஸ் சேர்த்தார். இன்றும் டக்ஸீடோ, சைலன்ஸ், ஸ்டைல் என்றால் பலரின் நினைவில் வரும் முகம் பியர்ஸ் பிராஸ்னன். ஒரு நடிகர், ஒரு காலம், ஒரு மறக்க முடியாத ஜேம்ஸ் பாண்ட்.